முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் இறந்தது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவு. மனதிலே பட்டதை அடிமட்ட தொண்டர்களின் உணர்வை வெளிப்படையாக எந்த நேரத்திலும் தயங்காமல் அஞ்சாமல் பிரதிபலித்தவர் திரு இளங்கோவன் அவர்கள். அவர் இல்லாமல் வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த இடத்தை எளிதில் நிரப்ப முடியாது. ஆனால் எங்களுடைய நினைவில் எப்பொழுதும் அவர் இருப்பார். அவர் காட்டிய துணிச்சலான பாதையில் காங்கிரஸ் கட்சி வருங்காலத்தில் செல்ல வேண்டும். சென்றால்தான் அவருக்கு உண்மையாக அஞ்சலியை செலுத்த முடியும். திரு இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இது நம் அனைவரையும் மீளா துயரத்தில் ஆக்கியிருக்கிறது. திரு இளங்கோவன் அவர்கள் இளம் வயதிலிருந்தே தேசிய நீரோட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து கட்சி ஒரு வலுவான இயக்கமாக ஆகுவதற்கு அரும்பாடுபட்ட ஒரு தலைவர். திரு இளங்கோவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, மத்திய இணையமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர். திரு இளங்கோவன் அவர்களோடு எனக்கு 25 ஆண்டு கால நட்பு உண்டு, நெருக்கம் உண்டு. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக பொறுப்பேற்ற சமயத்தில் நான் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தேன். அப்பொழுது நாங்கள் இருவரும் இணைந்து தமிழ்நாடு புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சி வலுப்பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தோம். ஒரு கட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அணியாகவும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு கட்சி அணியாகவும் காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அணியாகவும் தேர்தலில் நின்றோம். அந்த தேர்தலிலே காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சியை நாங்கள் அமைத்தோம். அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் இளங்கோவன் அவர்கள். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே அவர் தமிழ்நாட்டிலே தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். புதுச்சேரி மாநிலத்தில் நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்று அன்னை மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆசியோடு நான் பிரதமர் அலுவலகத்துடைய அமைச்சராக மரியாதைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தலைமையில் உள்ள ஆட்சியில பணிபுரிந்தேன். அப்பொழுது இளங்கோவன் அவர்கள் மத்தியில இணையமைச்சராக இருந்து ஜவுளித்துறை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிலே ஜவுளித்துறை வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையை வைத்திருந்தவர். முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர். குறிப்பாக எதையும் தன்னுடைய கருத்துக்களை, அவர் இணைக்கின்ற கருத்துக்களை மிக வெளிப்படையாக பேசுகின்ற தன்மை கொண்டவர். அவர் ஒரு தலைசிறந்த அரசியல்வாதி, அஞ்சா நெஞ்சன். அது மட்டுமல்ல, திரு இளங்கோவன் அவர்கள் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி கிராம பகுதிகளெல்லாம் வளர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே சுற்றுப்பயணம் செய்து இந்த காங்கிரஸ் கட்சியை வளர்த்த பெருமை திரு இளங்கோவன் அவர்களுக்கு உண்டு. அவருடைய மறைவு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களுக்கு இழப்பு, தமிழ்நாட்டுக்கு இழப்பு. அது மட்டுமல்ல, அன்னை சோனியா காந்தியோடு மிக நெருக்கமாக பழகியவர். குறிப்பாக அவர் பேட்டி கொடுக்கும் பொழுதெல்லாம்
திரு இளங்கோவன் அவர்களுடைய பேட்டியை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவர் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் இப்பொழுது நம்மத்திலே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். குறிப்பாக நான் என்னுடைய நெருங்கிய நண்பர் புதுச்சேரி மாநிலத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் வந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு எங்களுக்கும் பேரிழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். திரு இளங்கோவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி RSS இயக்கத்தினுடைய அவருடைய கொள்கைகளை எதிர்த்து சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், தனிமனித சுதந்திரம் என்பதிலே முனைப்பாக இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கைகளை வெளிப்படையாக, குறிப்பாக பாரதிய ஜனதா அரசை கடுமையாக விமர்சனம் செய்கின்ற ஒரு தலைவராக இருந்தவர் திரு இளங்கோவன் அவர்கள். இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அது பாராளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, வெளியில பல கூட்டங்களிலே பேசும் பொழுது பாரதிய ஜனதா மற்றும் RSS இயக்கங்களை மிக கடுமையாக விமர்சித்த தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள்.